ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் அன்பு பிதாவே, ஆமென். நம்ம சண்டே கிளாஸ்ல வந்து இந்த மாதிரி நம்ம டான்ஸ் ஆடி ஆண்டவர் ஆடி பாடி துதிக்கும் போது எப்படி இருக்கும், நம்ம மனசு எப்படி இருக்கும், குழந்தை போல மாறும். சரியா? நம்மளுக்கு எல்லா கஷ்டமும் போயிடும். சரியா? அப்ப பாடலாமா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். சின்ன பிள்ளை நான் சிரித்து மகிழுவேன், என்னை கண்மணி போல இயேசு காத்து வருவதால். சின்ன பிள்ளை நான் சிரித்து மகிழுவேன், என்னை கண்மணி போல இயேசு காத்து வருவதால். பரலோக ராஜ்யம் எனக்கொப்பாய் இருக்குது, நான் பயப்பட மாட்டேன், இயேசு ராஜா இருக்கிறார். பரலோக ராஜ்யம் எனக்கொப்பாய் இருக்குது, நான் பயப்பட மாட்டேன், இயேசு ராஜா இருக்கிறார். ஓகே, நம்மள யார் காத்து வராங்க? ஏசப்பா. எப்படி காத்து வராங்க? கண்மணி போல. கண்மணி. கண்மணின்னா என்னதுப்பா? என்ன தெரியுமா? கண்ணுக்குள்ள கருப்பா ஒரு விழி இருக்கா? அதுதான் தூசி பட்டோன்னே என்ன ஆயிடும்? இந்த மேல ஒரு ஐலிட் மாதிரி இருக்கா, ஷட்டர் மாதிரி இருக்கா, தூசி பட்டோன்னே என்ன ஆயிடும்? டப்புன்னு முடிக்குமா? அப்போ அதே போலதான் ஏசப்பாவும் நம்மள கண்மணியை போல பாக்குறாங்களாம். நம்மள ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னா என்ன பண்ணிடுவாரா ஏசப்பாவும்? நம்மள மூடி மறைச்சு என்ன பண்ணிடுவாங்க? பாதுகாப்பாங்க. சரியா? ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காக, ஆண்டவருக்காக எழுந்து நிற்போம். ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காக, ஆண்டவருக்காக எழுந்து நிற்போம். சின்ன பிள்ளைகள் நாங்க, இயேசுவின் செல்ல பிள்ளைகள். சின்ன பிள்ளைகள் நாங்க, இயேசுவின் செல்ல பிள்ளைகள். கவலை இல்ல, கஷ்டம் இல்ல, நஷ்டம் இல்ல, கண்ணீர் இல்ல. கவலை இல்ல, கஷ்டம் இல்ல, நஷ்டம் இல்ல, கண்ணீர் இல்ல. நாங்க இயேசுவின் கண்மணிகளே, நாங்க இயேசுவின் கண்மணிகளே, நாங்க இயேசுவின் கண்மணிகளே. ஆன்சர், hands down, hands down, hands down. கை தூக்குறவங்க தான் உட்காருங்க. யாரா கை தூக்குறவங்க உட்காருங்க. ஆன்சர், ஆன்சர். உட்காருங்க. ஓகே. ஆன்சர், hands down, hands down, hands down. அவுட். தட்சு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. தட்சு. இதெல்லாம் பேர் இருக்கா? ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தெரியுமா இயேசு என் நண்பர்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தெரியுமா இயேசு என் நண்பர்? ஆரை போல் நான் மாறணுமே, அவரே சூப்பர் ஃப்ரெண்ட். ஆரை போல் நான் மாறணுமே, அவரே சூப்பர் ஃப்ரெண்ட். வீட்டிலும் யாரோட பவர் சூப்பர் பவர்? Jesus power. யாரோட பவர் யூஸ்லெஸ் பவர்? Satan's power. யாரோட பவர் யூஸ்லெஸ் பவர்? Satan's power. சாட்டன் எப்படி இருப்பான் பார்க்க? Monster mind. அவன் யூஸ்லெஸ்ஸா இருப்பான். எப்படி இருப்பான்னு கேட்டா யூஸ்லெஸ்ஸா இருப்பான்னு சொல்லணும். மான்ஸ்டர் மாதிரிலாம் இருக்க மாட்டான். அவன் யூஸ்லெஸ்ஸா இருப்பான். சரியா? சாட்டன் எப்படி இருப்பான்னு யாராவது கேட்டா என்ன சொல்லணும்? Useless. யூஸ்லெஸ்னா என்னது? எதுக்குமே எதுக்குமே பயன்பட மாட்டாங்க. வெத்து வெயிட்டர்ஸ் எதுக்குமே பயன்பட மாட்டாங்க. அப்படிதான் இருக்கான் சாத்தானும். எப்படி இருக்கான்? வெத்து வெயிட்டா இருக்கான். சாத்தான் எப்படி இருக்கான்? ஆமா. யாராவது உங்ககிட்ட நீ சாத்தான் எப்படி இருப்பான்னு கேட்டா எப்படி சொல்லணும்? யூஸ்லெஸ். எப்படி சொல்லணும்? யூஸ்லெஸ். ஆமா. சாத்தானுக்கு கொம்பு இருக்கும், வால் இருக்கும், முன்னாடி 2 பல்லு இருக்கும், எல்லாம் சொல்லக்கூடாது. என்ன இருக்கும்? சாத்தான எப்படி கேட்டா என்ன சொல்லணும்? யூஸ்லெஸ். ஐயோ அவனை பத்திலாம் பேசாத, அவன் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ரெடி? பாடலாமா? Jesus power
ஆமா இன்னைக்கு கூட நம்ம கொண்டு வந்த ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சரியா? ஆமா. நான் யாருக்கெல்லாம் பயம் இருக்கும் ஒத்துக்கிறாங்க அவங்களாம். உங்களுக்கு பயம் இருக்காதா? இருக்காதா? பரவாயில்லையே. எக்ஸாம் பார்த்து பயம் இல்லையா? எக்ஸாம்னா பயம் இல்லையா? இன்னும் யாரெல்லாம் வந்து 5th to 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து above யாரெல்லாம் இருக்கீங்க? 5th ஸ்டாண்டர்ட் above. ஓ இத்தனை பேர் இருக்கீங்களா? 7. ஓகே சரி. 5thல இருந்து ஆல் பாஸ் பண்ண போறாங்க சொல்லிருக்காங்க. தெரியுமா? அப்போ ஒரு பயம் இல்லையா? அதே கிளாஸ்ல படிக்கும்போது நம்ம தங்கச்சியோ தம்பியோ அதே கிளாஸ்ல வந்துட்டு நம்மளுக்கு இது பண்ண நமக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? நம்மளால அப்படி நம்மளுக்கு ஒரு அசிங்கமா இருக்கும். அப்ப நமக்கு என்ன இருக்கும்? ஒரு பயம் வந்துடும். ஐயோ நம்ம இத்தனை நாள் எப்படியோ பாஸ் ஆயிட்டோம், நம்மளுக்கு இன்னைக்கு வந்து நம்ம இந்த தடவை எழுதுற எக்ஸாம் நம்ம பாஸ் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள ஒரு பயத்தை யார் கொண்டு வந்தா? எல்லாருக்குள்ளயும் ஒரு பயம் இருக்கும் இல்லையா? எத்தனை பேர் கிட்ட வந்து நீ பயப்படாத நீ பயப்படாத உனக்கு ஒண்ணு இல்லை நீ பயப்படாத அப்படின்னு எத்தனை பேர் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க? அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்களா? டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. அம்மா அப்பா டீச்சர்ஸ் தான் சொல்லுவாங்க பயப்படாத ஒண்ணு இல்ல நம்ம படிச்சோம். டியூஷன்ஸ் சொல்லுவாங்க. சூப்பர். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? பயப்படாத ஒண்ணு இல்லன்னு சொல்லுவாங்க. ஆனா எத்தனை தடவை சொல்லுவாங்க அவங்க? திருப்பி அதை சொல்லிக்கிட்டே தானே டேய் சும்மா கம்மனு இரு சும்மா பயந்துட்டு சும்மா தொலைட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா பைபிள்ல பயப்படாத நம்ம கூட இருக்கேன்னு ஏசப்பா எத்தனை தடவை சொல்லுவாங்க தெரியுமா? 365 டைம்ஸ். எத்தனை டைம்? 365 டைம்ஸ். ஆமா. நம்மளுக்கு வந்து எத்தனை டேஸ் இருக்கு? மேத்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இப்ப நான் கேட்க போறேன். நமக்கு ஒரு 12 மந்த்ல எத்தனை டேஸ் வரும்? 365 டேஸ். அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு நீங்க டெய்லி ஒரு வசனம் பயப்படாத அப்படின்னு எடுத்து படிச்சா கூட 365 நாள் ஆண்டவர் நம்மளுக்கு வந்து என்ன சொல்றாங்க? பயப்படாத நான் கூட இருக்கேன், பயப்படாத நான் கூட இருக்கேன். பைபிள்ல வந்து ஒரு ஸ்டோரி நான் சொல்றேன். சரியா? அவன் வந்து எப்படி வந்து பயத்தை மேற்கொண்டு வந்தான், எப்படி வந்து அவனுடைய யுத்தத்தை வந்து அவன் எப்படி ஜெயிச்சான் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். தாவீதுன்றவன் ஒரு சின்ன பையன், உங்களை மாதிரி தான் இருந்தான். சரியா? அவன் பெரிய ஆள் கிடையாது, தாடி மீசெல்லாம் அவனுக்கு கிடையாது, சின்ன பையன் உங்களை மாதிரி தான் இருந்தான். அவனுக்கு என்னாச்சு? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது அவன் வந்து இஸ்ரேல் நாட்டுல இருந்தான். அவன் நாட்டுக்கு மற்ற நாடு இன்னொரு நாடு பக்கத்து நாடாக பெலிஸ்தியர் நாடு வந்து என்ன பண்றாங்க? யுத்தத்துக்கு வராங்க இந்த பக்கம். இப்பதான் கண்ணெல்லாம் வந்துச்சு. அந்த காலத்துல எப்படி இருக்கும்னா குதிரையில வருவாங்க, ஈட்டியை வச்சு இது பண்ணுவாங்க, வால் வச்சு சண்டை போடுவாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரிய ராட்சசனா அரக்க மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆள் இருக்கு தெரியுமா, எவ்வளவு பெரிய பாடி கார்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி வந்து முன்னாடி நின்று என்ன பண்ணுவாங்க? இவன் கூட போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அதே போலதான் பெலிஸ்தியர் நாட்டுல இருக்கிற கோலியாத். யாரு? அவன் வந்து ஒரு ராட்சசனா இருந்தான். அவன் நல்ல பெரிய பெரிய காலம், பெரிய பெரிய கையா, ரொம்ப பெரிய ஹைட்டா ஜெயிண்ட் மாதிரி இருந்தான். எப்படின்னா அப்படி இருக்கும்போது தாவீது வந்து உங்களை மாதிரி சொன்னேன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், ஆட்டுக்குட்டியை மேய்ச்சிக்கிட்டே இருக்கான். அப்ப வந்து இவன் பார்த்துட்டு இருக்கான், யாருன்னா இது நம்ம நாட்டுக்குள்ள வந்துட்டு நம்மளையே பயமுறுத்திக்கிட்டு நம்மளுடைய தேவனையே என்ன பண்றான்? இப்படிலாம் பேசிட்டு இருக்கானே, யாருக்கும் தைரியம் இல்லையான்னு கேட்கறானே. எல்லாரும் எப்படி இருக்காங்க? பெரிய பெரிய யுத்த வீரர்கள் அந்த நாட்டுல இருக்க ராஜா எல்லாரும் என்ன பண்றாங்க? பயந்து போய் என்ன பண்றாங்க? ஒளிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஆமா பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆமா ஒரு புகைக்குள்ளேயே எங்கேயோ போய் ஒழிச்சுக்கிட்டாங்க. அவன் அரக்கம் வந்து நின்றுட்டு யாருக்கெல்லாம் தைரியத்துக்கு வெளியவான்னு கூப்பிடுறான். அப்போ தாவீது என்ன பண்றான்? தைரியமா போய் நிற்கிறான். தாவீது என்ன பண்றான்? அந்த இடத்துல உங்களை விட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? தைரியமா போய் நிற்பீங்களா? ஓடியா போயிருவீங்க. ஐயோ பேய் மாதிரி இருக்காரு சொன்னாலே பேய் மாதிரி வந்து நிற்கிறேவோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? பயந்துட்டு அம்மா அப்பா பின்னாடி போய் நம்ம ஒழிஞ்சுப்போம் இல்லையா? ஆனா தாவீது என்ன பண்ணல? பயப்படவே இல்லை. ஏன்னா தாவீதுக்குள்ள யார் இருந்தாங்கன்னா தாவீதுக்குள்ள யார் இருந்தா? நம்மளை படைத்த தேவன் நம்மளுக்குள்ள இருக்கிறார். சரியா? நம்மளுக்கு முன்னாடி இல்ல, நம்ம ஒரு ரூம்குள்ள வைக்க தேவையில்ல. நம்மளை படைச்ச ஆண்டவர் எங்க இருக்காரு? நமக்குள்ளதான் இருக்காங்க. எங்க இருக்காங்க? நமக்குள்ளதான் இருக்காங்க. சரியா? இல்லையா? இப்ப நீங்க காய்கறி சாப்பிடுறீங்க, காய்கறி இருக்க விட்டமின் இதெல்லாம் எதுல இருக்கும்? அதுக்கெல்லாம் நீங்க ஏதாவது டேப்லெட் மாதிரி பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கீங்களா? இங்க காய்கறி சாப்பிடுறேன் அதுல விட்டமின் அங்க இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல, அதோட சக்தி எதுக்குள்ள இருக்கு? காய்கறிக்குள்ள இருக்கு. அதனால நம்மளை படைச்ச தேவன் எங்க இருக்காரு? நமக்குள்ளதான் இருக்காரு. அதனால நம்மளுக்கு எந்த பொருளையும் எங்க வைக்க வேண்டாம், எந்த ரூம்குள்ளேயும் போய் நம்ம வைக்க வேண்டாம்.
பயமுறுத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்டுட்டு என்ன பண்ணான்னா ஒண்ணும் பண்ணல. அவனுக்கு வால் இல்ல, வால் என்னது கத்தி இல்ல, ஈட்டி இல்ல. அவன் வந்து அந்த சோல்ஜர்ஸ் போடுற ட்ரெஸ் எல்லாம் போட்டே இல்ல. ஆடு மேய்க்கிற என்ன ட்ரெஸ் போட்டுப்பான்? ஒழுங்கா தேவனமே ஒரு லுங்கி, ஒரு பனியனு, ஒரு தலப்பா, கையில ஒரு குச்சி, அதெல்லாம் இருந்திருக்கும். அதே போலதான் அவனும் இருந்துச்சு. அவன் எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே போடல. ஆனா அவன் போய் நிற்கிறான், கோலியாத் முன்னாடி போய் நிற்கிறான். கோலியாத் சொல்றான், இன்னைக்கு நான் உன்னை வெட்டி என்ன பண்றேன், இந்த காக்காக்கெல்லாம் இறையா போட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் சொல்றான், நீ வந்து உன்னோட வாழை நம்பி வர, நான் யாரை நம்பி வரேன்னா என்னோட தேவனை நம்பி வரேன். யாரை நம்பி வரேன்? என்னுடைய ஏசப்பாவை நம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே ஒரு கூழங்கள் எடுத்தான். கூழங்கள் எடுத்து யாருக்குன்னா கவன் தெரியும்? கவன் தெரியுமா? அததான் இப்ப என்ன பண்றான், இப்படி சொல்லி என்ன பண்றான், அப்படி தூக்கி வீசுறான். கோலியாத்தோட மண்டை மேல போய் பட்டுச்சு. இதனோட குட்டிகள், இதனோட மண்டை மேல பட்டோடனே கோலியாத் டமாதி கீழே செத்து போயிட்டான். ஆமா, ஏன்னா அவனுக்குள்ள அவ்வளவு ஒரு கான்பிடன்ஸ் இருந்துச்சு. யாருக்குள்ள? தாவீதுக்குள்ள இருந்துச்சு. தாவீதுக்குள்ள இருக்கிற தேவன் என்ன பண்ணாரு, அந்த கோலியாத்தை முறியடிச்சாரு. இன்னைக்கு நான் உங்களை அப்படியே ஒரு கம்பேர் பண்றேன். நீங்க இன்னைக்கு கோலியாத் தாவீதை போல நீங்க இருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் எக்ஸாமுக்கு பயமா இருக்கா? நீங்க தாவீதை போல இருக்கீங்க. உங்களுக்கு இந்த இந்த சிச்சுவேஷன் அவனோட யுத்த காலம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம் மாதிரி இருக்கு. யுத்த காலம் எப்படி இருக்கு? உங்களுக்கு முன்பாக பயம்ன்றது ஒரு கோலியாத்தை போல ஒரு நிக்கலாம் இல்லையா? பயம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? கோலியாத்தை போல நின்று உங்களை பயப்படுத்திட்டு நீங்க பாஸ் ஆயிட்டியா, இந்த சம்ம நீ முடிச்சிருக்கியா, இந்த கொஸ்டின் இந்த டைம்குள்ள நீ எழுதிருக்கியா அப்படின்னு சொல்லி நான் அவ்வளோ மிரட்டி சண்டை போடுது. ஆனா நீங்க தாவீதை போல என்ன சொல்லணும், உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எனக்குள் இருப்பவர் எனக்குள் இருப்பவர். தாவீதுக்குள்ள யார் இருந்தா? ஏசப்பா இருந்தார். அவனுக்கு பெருசா ஒண்ணு ஞாபகம் இல்லை, ஒண்ணு இல்லை, கையில கத்தி இல்லை, எதுவும் இல்லை. அவனுக்கு இருக்கிற திங்ஸ் என்னது, ஒரே ஒரு கல்லு, ஒரே ஒரு கவர். அதை வச்சு அவன் வீழ்த்தினா அவன் என்ன பண்ணிட்டான், வீண் பண்ணிட்டான். பயந்து ஓடி போனவங்க ராஜாவோ பெரிய பெரிய யுத்த வீரர்கள் என்ன பண்றாங்க, ஆச்சரியமா பண்றாங்க, இவன் எப்படி இதை செஞ்சான், இது எப்படி இதை செஞ்சான் அப்படின்ட்டு. ஏன்னா அவன் உருவத்தை எப்படி இருக்கான், குட்டியா நம்மள போல இருந்தான். ஆனா அவனுக்குள்ள இந்த தேவன் எப்படிப்பட்டவரா இருந்தாரு, பெரியவரா இருந்தாரு. நீ நம்மளும் எப்படி இருக்கணும், தாவீதை போல இருக்கணும். சரியா? சரி, இந்த 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 விஷயத்தை அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். பயத்துல 2 விதமான பயம் இருக்கு. ஓகேவா? 2 விதமான ஃபியர் இருக்கு. ஒன்னு குட் ஃபியர், இன்னொன்னு சின்ஃபுல் ஃபியர், பேட் ஃபியர். சரியா? குட் ஃபியர்னா என்னது? நல்ல விஷயம்னா அது என்ன, அதான் நான் கேட்கிறேன். நீங்க அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றீங்க. வெரி குட். அம்மா அப்பாக்கு கீழ்படியணும், டீச்சர் சொல்றது அப்படியே கேட்கணும். அதுக்கு மேல நம்மளுடைய தேவன் ஏசப்பா என்ன வார்த்தை சொல்றாரு, என்ன வழியை காட்டுறாரோ என்ன பண்ணணும், அந்த வழியில கீழ்படிஞ்சு போகணும். குறுக்கு வழியில போகக்கூடாது, காப்பி அடிச்சு எழுதக்கூடாது. மிஸ் சொல்லுவாங்க, இதை படிச்சனா நீ பாஸ் ஆகலாம், இதெல்லாம் நீ கவர் பண்ணி, இந்த டைம்குள்ள இதை நீ படி, இந்த முடிச்சனா நீ பாஸ் பண்ணா நம்ம மிஸ் எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க இல்லையா? அதெல்லாம் நம்ம அப்படியே கீழ்படியணும். அம்மா அப்பா சொல்லுவாங்க, இன்னைக்கு நீ இப்போ விளையாட வேணாம், இதை நீ படிச்சு முடிச்சனா இதை நீ செஞ்சிடலாம், இதை நீ எப்படியாவது எக்ஸாம் நீ பாஸ் பண்ணிடலாம். உங்க அம்மா அப்பா எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், பயந்து கீழ்படியணும். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நம்ம இருந்தாலும் என்ன பண்ண முடியாது, பாஸ் ஆக முடியாது. புரியுதா? அப்போ நல்ல விஷயத்துக்கு என்ன பண்ணணும், பயப்படணும், கீழ்படியணும். அந்த பயம் வந்து என்னது, கீழ்படிதல். சரியா? அந்த பயம் என்னது, கீழ்படிதல். அவங்க சத்தத்துக்கு கேட்டு அதன்படி நம்ம செய்யறது. சரியா? கெட்ட விஷயம் அப்படின்னா கெட்ட சின்ஃபுல்லான ஃபியர், பயப்படுறது, கெட்ட விஷயத்துக்கு பயப்படுறது. அது எப்படிப்பட்ட பயம்? எக்ஸாம் பயப்படுறது. ஸோ அந்த பயம் எப்படி இருக்கும்னு அந்த சிம்டம் சொல்றேன். அந்த பயம் வந்தா எப்படிதான் இருக்கும்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வரது சோம்பேறித்தனம் வரும். சரியா? அந்த பயம் இருந்தா என்ன இருக்கும், சோம்பேறித்தனம் இருக்கும். அந்த பயம் இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாது, சோம்பேறித்தனமா இருக்கும். நாளைக்கு படிச்சுக்கலாம், ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம நாளைக்கு படிச்சுக்கலாம் சொல்லுவோமா இல்லையா? சொல்லிங்களா? கஷ்டமா இருக்கு, நான் நாளைக்கு படிச்சுக்கிறேன்னு சொல்லியா? ஸோ நமக்கு முதல்ல இருக்கிறது என்ன இருக்கும், சோம்பேறித்தனம். ரெண்டாவது என்ன இருக்கும்னா, நம்மளுடைய பொறுப்பையே நம்ம மறந்துடுவோம். நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற ஏமையே நம்ம மறந்துடுவோம். நம்ம ஸ்கூல் தரணும் போது நம்ம நினைப்போம், நம்ம இந்த ஸ்டாண்டர்ட்ல நம்ம எப்படியாவது படிச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், இல்லைன்னா நம்ம இதுல ஹேண்ட்ரைட்டிங் நம்ம சூப்பரா எழுதணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஏம் வச்சு படிப்போமா? ஆனா போக என்ன ஆயிடும், பயம் வந்து ஹேண்ட்ரைட்டிங்லாம் அதை நம்ம பார்த்துக்கலாம், முதல்ல கொஸ்டினை படிக்கணுமே, இதை செய்யணுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், பயந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய ஏமே என்ன ஆயிடும், அங்க போயிடும், நம்மளுடைய பொறுப்பு அங்க போயிடும். மூணாவது என்னன்னா, அன்பு இருக்காது. அதுதான் சொன்ன, வெறுப்பு வந்துடும். படிப்பு மேல என்ன வரும், வெறுப்பு வரும்.
சீரியல் பார்த்து அம்மா அப்பாவோட சேர்ந்து சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்க, ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க, அப்படியே நம்ம அடிக்ட் ஆகிட்டு என்ன பண்ணுவோம், ஆண்டவர் விட்டே நம்ம என்ன பண்ணிடுவோம், தூரமாக போயிடுவோம். அதுதான் இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த சின்ஃபுல்லான ஃபியரை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இந்த பயத்தை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது நம்ம பார்க்கலாமா? ஸோ 5 பாயிண்ட் தான். ஏசப்பா எத்தனை தடவை சொல்கிறாங்க நம்ம கிட்ட 24/7 நம்ம கிட்ட என்ன பண்றாங்க, நீ பயப்படாத நான் கூட இருக்கேன்னு ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி, இப்போ வந்து ஒரு வசனத்தையும் நம்ம அதில் பார்க்கலாம். ஆண்டவர் வந்து சொல்றாரு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் நமக்குள்ள என்ன இருக்கு, எல்லாத்துலயும் நமக்குள்ள ஆவி இருக்கா? ஆவி இல்லைன்னா நம்ம யாரு? பாடி இல்லையா? சரி, நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. அந்த ஆவிக்கு என்ன இல்லையா? நம்ம காட் படைக்கும் போது எப்படி படைச்சிருக்காங்க? ஏசப்பா நம்ம படைக்கும் போதே சந்தோஷமா படைச்சிருக்காங்க, தைரியமா படைச்சிருக்காங்க. நம்மள வந்து என்ன பண்றாங்க, அந்த சாத்தானை பார்த்து நீ ஒரு யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஆண்டவர் நம்மள தைரியமா படைச்சிருக்காங்க. அப்ப நமக்கு இருக்கிற ஆவி வந்து எப்படிப்பட்ட ஆவியா? இந்த தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுக்குறாங்கன்னா, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியவே நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னென்ன ஆவி? எப்படிப்பட்ட ஆவி? அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி. நமக்கு எப்படிப்பட்ட ஆவி இல்ல? பயமுள்ள ஆவி இல்ல. யாராவது உங்களை பார்த்து எக்ஸாம் பார்த்து பயப்படியான்னு கேட்டா என்ன சொல்றோம்? பயம்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. ஏன்னா ஆண்டவர் எப்படி படைக்கல, ஏசப்பா எப்படி படைச்சிருக்காங்க? நல்லவா படைச்சிருக்காங்க, அன்பா படைச்சிருக்காங்க, தெளிந்த புத்தியுள்ள ஆவியா என்ன படைச்சிருக்காங்க. எனக்குள்ள என்ன இல்ல? எக்ஸாம் பார்த்து பயமா யாரா கேட்டா என்ன சொல்றோம்? பயம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இப்போ பலன்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். சரியா? பலன்னா என்னது? ஸ்ட்ரென்த், பவர். சரியா? நம்மளுக்கு ஒரு சில ஸ்ட்ரென்த் இருக்காது. நம்ம படிக்கும் போதுல நம்மளுக்கு எப்படி இருக்கும், சோர்வா இருக்கும். நம்மளுக்கு அப்புறம் எப்படி இருக்கும், ஐயோ இது படிக்கணுமா, வெறுப்பா இருக்கும். படிக்கும் போது நிறைய பேருக்கு என்ன வரும், தூக்கம் வரும். அந்த புக்கை அப்படி இழுத்து வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், படுத்து தூங்கிடுவோம் இல்லையா? நல்ல பெரிய புக்கா இருக்கும், நம்ம இழுத்து வச்சு படுத்து தூங்கிடுவோம். நிறைய பேருக்கு தூக்கம் வரும், டயர்டா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், நிறைய பேர் அதை என்ன பண்ண முடியல, இது எப்படி மக்கப் பண்ணாலும் என் மண்டையில என்ன ஆகல, ஏறவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்காரு? சொல்ல எப்படிப்பட்ட ஆவி? பலமுள்ள ஆவி. நம்மளுக்கு தூக்கம் வருது, சோர்வு வருதுன்னா என்ன நம்ம சொல்லணும், ஆண்டவர் எப்படி படைச்சிருக்காரு? பலமுள்ள ஆவியா படைச்சிருக்காரு. எனக்கு சோர்வே விட்டு என்ன பண்ணு, ஓடிப்போ அப்படின்னு நம்ம சொல்லணும். சரியா? பலமுள்ள ஆவியை படைச்சிருக்காரு. அன்பு படைச்சிருக்காரு ஆண்டவர் நமக்குள்ள. சரியா? எத்தனை பேருக்கு படிப்பு பார்த்தா வெறுப்பு வருது? மேத்ஸை பார்த்தா எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்வாங்க நிறைய பேர். ஐயோ கெமிஸ்ட்ரியா, பிசிக்ஸா அப்படின்னு பார்த்தா நிறைய பேருக்கு சோசியலே பிடிக்க மாட்டேங்குது. ஒரே பேரா வருது, இதோ படிக்கவே தோண மாட்டேங்குது. சோசியல்லாம் பார்த்துருக்கீங்களா? புக்கை தண்ணி பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? எல்லாருக்கும் எப்படி இருக்கு பார்க்கும்போது? வெறுப்பா இருக்கு இல்லையா? ஆனா ஆண்டவர் நமக்குள்ள எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்காரு? அன்புள்ள ஆவி. நம்ம எப்படி படிக்கணும் புக்ஸ் எல்லாம்? ஆசையா படிக்கணும், அன்பா படிக்கணும். இது நம்ம தெரிஞ்சுக்க போறோம், இந்த விஷயத்துல நம்ம புதுசா கத்துக்க போறோம், எனக்கு அறிவு வளர போது நம்ம ஆசையா படிக்கணும். நிறைய பேருக்கு என்ன இல்லை, இந்த மாதிரி படிப்பு இல்லை. எத்தனை பேர் பாத்தீங்க ரோட்ல குப்பை பொறுக்கிட்டு இருக்காங்க, பாத்தீங்களா? அவங்க மாதிரி சின்ன சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க, தட்டு கழுவுவாங்க. பாத்துருக்கீங்களா? டேபிள் தொடச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் படிக்கணும்னு ஆசை, ஆனா அவங்களுக்குலாம் என்ன இல்லை, படிப்பு இல்லை இல்லையா? நம்மளுக்கு எல்லாம் இருக்கு, படிப்பு இருக்கு, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மிஸ் இருக்காங்க, டியூஷன் மிஸ் இருக்காங்க, நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், படிக்க மாட்டேங்கிறோம். படிப்பை பார்த்தா வெறுப்பு வந்துருக்கு நம்ம இல்லையா? நம்ம அம்மா அப்பா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க இல்லையா? அப்போ நம்மளுக்குள்ள எப்படிப்பட்ட ஆவி ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க? ஆமா, நமக்கு என்ன வரக்கூடாது, வெறுப்பு வரக்கூடாது. படிப்பு பார்த்தா என்ன வரக்கூடாது, வெறுப்பு வரக்கூடாது. ஸோ வெறுப்பு ஆண்டவர் கொடுக்கல. நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஆவியை வச்சிருக்காங்க? சொல்லுங்க, எப்படிப்பட்ட ஆவியை வச்சிருக்காங்க? அன்புள்ள ஆவியை வைத்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் லாஸ்டா என்ன சொன்னேன்?
இல்லையா? நிறைய பேர் அப்படிதான் படிக்கிறோம். எங்க எந்த கொஸ்டின் இருக்குன்னு தெரியல, எந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு தெரியல. கண்ணு தெளிவு புத்தியே இல்லாம எப்படி படிக்கிறோம்? ரொம்ப இதுவா படிக்கிறோம் இல்லையா? நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்துருக்காங்க? எப்படிப்பட்ட ஆவி? தெளிந்த புத்தி உள்ள ஆவி. எப்படிப்பட்ட ஆவி? இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் சொல்ல போறீங்க, நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஆவி கொடுத்துருக்காங்க? தேவன் நம்மளுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் வெறுப்பு வரும், ஏன்னா அது பார்த்தாலே பயமா இருக்கும். இல்லைன்னா என்ன வரும், நம்மளுக்கு படிக்கணும் தோண மாட்டோம், தூக்கம் வரும், தலைவலி வரும், இடுப்பு வலி வரும், உட்காந்து படிக்கவே முடியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லைன்னா என்ன தெளிந்து புத்தி இருக்காது, எல்லாத்தையும் படிப்போம், எல்லாத்தையும் எழுதுவோம், அந்த கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கு அந்த கொஸ்டின் மாற்றி எழுதிக்கணும். ஸோ அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுக்கல? பயமுள்ள ஆவியை கொடுக்கல. இந்த பயம் வருது, இந்த பயத்தை எப்படி மேற்கொள்ளணும்னா ஆண்டவர் கிட்ட பிரேயர்ல சொல்லணும். ஒரு வசனம் இருக்கு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரத்தோடு தேவனுக்கு என்ன பண்ணணுமா? ஜெபத்துல தெரியப்படுத்தணும்ன்றது. உங்களுக்கு என்ன படிப்புல என்ன டிஃபிகல்டிஸ் இருக்கலாம், சரியா? இது படிக்க முடியல, எனக்கு அது தெரியல, இப்படி இப்படி நம்ம யோசிக்கும் போது நம்ம யார்கிட்ட கேட்கணும்னா பிரேயர்ல கேட்கணுமா? நம்ம என்ன ஜெபிச்சாலும் என்ன பண்ணுவாங்க? ஏசப்பா ஏசப்பா எனக்கு கேட்கல, ஏசப்பா ஏசப்பா கேட்பாங்க. நீங்க பிரேயர் பண்ணீங்களா? பண்ணீங்களா? என்ன பண்ணவே சத்தம் வர மாட்டேங்குது. மனசுல நினைக்கிறதா பிரேயர். நீங்க எந்த மனசு ஏசப்பா இது எப்படியாவது இந்த கொஸ்டின் நான் படிச்சுன்னு ஏசப்பா, சும்மா மனசுல அப்படி நினைச்சுக்கோங்க, ஏசப்பா இந்த கொஸ்டின் எப்படியாவது நான் படிச்சுன்னு ஏசப்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? இதை படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அந்த டைம் உங்களுக்கு தூக்கம் வந்துட்டு இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். ஆனா அந்த தூக்கத்தெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? ஏசப்பா விரட்டிடுவாங்க. நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? ஈஸியா நம்மளால படிக்க முடியும். ரெண்டாவது என்னன்னா, நம்மளுக்குள்ள ஒரு வார்த்தையை சொல்லிக்கிறேன், என்னன்னா என்னை பலப்படுத்துகிற சொல்லுங்க கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமா, நம்ம என்ன சொல்லிடணுமா? என்னை பலப்படுத்துறது யாரு? கிறிஸ்து. அவங்க மூலியமா என்ன வேணாலும் செய்வேன், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன இருக்கு? பலன் இருக்கு. எனக்காக நீங்க டயர்டா ஃபீல் பண்றீங்க, படிக்கவே முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த வார்த்தையை நீங்க உங்க மனசுல சொல்லிக்கணும். என்ன சொல்லணும்னா, என்னை பலப்படுத்துகிறது யாரு? ஏசப்பா. ஏசப்பா நீங்க எனக்கு பலத்தை கொடுங்க, உங்க மூலியமா நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன இருக்கு? பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபர்ஸ் பண்ணணும். மூன்றாவது என்னன்னா பயம். பயத்தை நிக்கிறது அன்பு. நம்மளுக்குள்ள என்ன வேணுமா? அன்பு. அன்பு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? அன்பை நம்ம அழைக்கணும். நெக்ஸ்ட் வந்து முக்கியமான ஒரே விஷயம், லாஸ்ட். பயம் போகணும்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கு. காலத்தை நம்ம என்ன பண்ணணும்? பிரயோஜனப்படுத்தணும். காலத்தை ஆமா, நீங்க வந்து படிக்க வேண்டிய நேரத்துல என்ன பண்றீங்க? விளையாடுறீங்க, போன் பாக்குறீங்க, டிவி பாக்குறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட இது பண்றீங்க. எதுலையோ பொங்கலுக்குலாம் எவ்வளோ லீவ் விட்டாங்க, ஒரு வாரம்லாம் லீவ் விட்டாங்க, எல்லாரும் ஊருக்குலாம் போயாச்சு. ஆனா யாருமே என்ன பண்ணல? எக்ஸாமுக்கு படிக்கவே இல்லை இல்லையா? அதனால என்ன பண்ற? காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். அந்த டைம்ல நீங்க படிச்சிருந்தீங்க, இன்னைக்கு நமக்கு என்ன இருக்காது? பயம் இருக்காது. இதெல்லாம் மேற்கொண்டீங்கன்னா என்ன பண்ணலாம்? நம்ம பயத்தை என்ன பண்ணலாம்? மேற்கொள்ளலாம். பயத்தை என்ன பண்ணலாம்? மேற்கொள்ளலாம். ஓகே, அக்கா முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு கேட்குற அந்த இதை தான் நான் கேட்க போறேன். ஆண்டவர் நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்தார்? எந்த ஆவியை கொடுக்கல? ஓகேவா? நம்மளுக்குள்ள நம்ம என்ன சொல்லணும்னு சொன்ன ஆண்டவர் கிட்ட, என்னை பலப்படுத்துகிற கைகூப்பிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மனசுக்குள்ள நீங்க புக் அப்படி வச்சுட்டு இருக்கும்
ஓகேவா? Okay. ஓகே, வெரி குட், சூப்பர். எக்ஸாம் டிப்ஸ் சொல்றேன். பண்ணோம் எக்ஸாமுக்கு ஸ்டடி பிளான் போடணும். சரியா? இப்போ ஆனுவல்னாவே உங்களுக்கு எல்லாம் ஃபுல் சப்ஜெக்ட் ஃபுல் லெசன் தான் இருக்கும். சரியா? ஃபுல் லெசனையும் நம்ம படிக்கணும். ஆல்ரெடி நம்ம குவார்டர்லி ஆஃப் இயர்லி பிரிச்சு படிச்சிருக்கோம். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம பிளான் போடணும். பிளான் போட்டு எந்த சப்ஜெக்டில் நம்ம வீக்காக இருக்கிறோம்னு ஃபஸ்ட்டு நோட் பண்ணிவிட்டு ஒரு வீட்டுக்கு போனோடனே முதல் வேலையாக என்ன பண்ணணும், ஒரு நோட் பேட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நோட் பேட் எடுத்து அதை ஸ்டடி பிளான் மேலே ஹெட்லைன் போட்டுக்கோங்க. போட்டு பாயிண்ட் 1 போட்டு ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வைஸ் எழுதிக்கோங்க. அதில் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, எவ்வளோ இந்த லெசன் தான் உங்களுக்கு தெரியும்ல, அதில் நீங்கள் நோட் பண்ணணும். எதெல்லாம் நீங்கள் தரோவாக இருக்கீங்க அப்படின்றத நோட் பண்ணணும். ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, நீங்கள் எதுலலாம் வந்து வீக்காக இருக்கீங்க, எது இந்த சப்ஜெக்ட் எனக்கு புரியல, எழுதுனா எழுதிக்கோங்க. இந்த சப்ஜெக்ட் புரியல அப்படின்னு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. எந்த பாயிண்ட் வந்து ஸ்டடி பிளான் போட்டு மேக் ஸ்டடி பிளான் போட்டுக்கோங்க. ஸ்டடி பிளான் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதில் நீங்கள் வந்து நோட்ஸ் அந்த புக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் முதல்ல. சரி, இப்போது கைடெல்லாம் நிறைய வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த கைட் பண்ணுங்க, இந்த கைடில் படிங்க, இந்த கைடில் படிங்கன்ட்டு பாயிண்ட்டு. எதில் ஹார்ட், அதாவது எதில் நீங்கள் ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்கீங்களோ எந்த சப்ஜெக்ட்லேயே, அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இந்த லெசனு 3rd லெசனே படிக்கலப்பா அப்படின்னா அந்த 3rd லெசன் முதல்ல எழுதிக்கலாம். தமிழ், இங்கிலீஷு, மேத்ஸு, சயின்ஸு, சோஷியல் அந்த சப்ஜெக்ட் வைஸ் முதல்ல எழுதிட்டு அதில் எந்த லெசன் சுத்தமாகவே படிக்கல, குவார்டர்லி ஆஃப் இயர்லி அதில் எதுவுமே படிக்காமல் இருக்கும் இல்லையா, ஏன்னா ஆனுவலுக்கு ஓல்டு புக்கு ஃபுல் சப்ஜெக்ட் தான் வரப்போகுது, ஃபுல்லாகவே வரப்போகுது, புக் ஃபுல்லாகவே நம்ம படிக்கணும். ஸோ அதை எழுதிக்கோங்க. 3rd பாயிண்ட்டு. கொஸ்டின் வைஸ் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஈஸியாக இருக்கிறதெல்லாம் படிச்சிருங்க. தமிழ், இங்கிலீஷ், அது நான் எல்லாம் சொல்கிறது சப்ஜெக்ட் வைஸ். ஓகேயா? ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கிறதெல்லாம் 1 மார்க்கு 2 மார்க் எல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், படிச்சிடணும். படித்து எழுதி பார்க்கணும். படித்து என்ன பண்ணணும், எழுதி பார்க்கணும். அதுக்குன்னு ஒரு நோட்டு போட்டு கொஷின் நோட் பண்ணி இடம் எடுத்து விட்டுருங்க. இந்த கொஷினுக்கு இவ்வளோ தான் இடம்னு நம்ம என்ன பண்ணணும், இடம் விட்டு கொஷினை மட்டும் காப்பி பண்ணிடணும். காப்பி பண்ணி எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணணும், படிக்கணும். 3 டேஸு தமிழுக்கு, 3 டேஸு இங்கிலீஷுக்கு, 3 டேஸு நீங்களே டைம் டேபிள் போட்டுக்கணும். டைம் டேபிள் என்ன பண்ணணும், நீங்களே எழுதணும். இப்போ மேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படின்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் மேக்ஸ் வரும். ஒரு நாள் மட்டும் மேக்ஸு எடுத்துகிட்டு மூடி வச்சுட்டா மேக்ஸு வரவே வராது. இப்போ ஒரு கொஷின் படிக்கிறோம் மேக்ஸ்னா, படிச்சுட்டோம், மிஸ் சொல்லி கொடுத்தாங்க, நல்லா புரிஞ்சிச்சுன்னு மூடி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நம்மளுக்கு தெரியும் இந்த மேக்ஸா ஈஸி, போட்டினா வராது. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் எவ்ரி டே. டெய்லி தெரிஞ்ச சம்பவம் இருந்தாலுமே இது இந்த சமயம் எனக்கு தெரியுமே அப்படின்னு விட்டுடக்கூடாது. என்ன பண்ணணும், போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தா மட்டும்தான் மேக்ஸ் வரும். நல்லா தெரியும், கான்ஃபிடென்ட்டோட போனால் அங்கே வராது. அடுத்தது நம்ம இப்போது மெயினாக இது சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து படிச்சிருக்கோம், எக்ஸாமுக்கெல்லாம் படிச்சிருக்கோம். மீன்வயல் என்ன பண்ணணும், ஸ்கூலுக்கு போகிறோம், டியூஷனுக்கு போகிறோம், வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் படிக்கிறோம், அப்புறம் என்ன பண்ணுறோம், ஃபோனை எடுத்துகிட்டு நைட் தூக்கம் வரதுக்காக ஃபோன் எடுத்துகிட்டு பெட்டில் போய் எத்தனை பேர் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க தூங்கும்போது? தூக்கம் வரும்போது என்ன பண்ணுவோம், ஆஃப் பண்ணி அப்படி வச்சுட்டு அப்படியே தூங்கிடுவோம். ஆனால் டைம் பார்த்தா 2, 1 இருக்கும். ஓகே, அது கூட கூடாது. ஃபோன் பார்க்குற பழக்கம் மட்டும் வேண்டாம். இந்த எக்ஸாம் டைமில் ஃபோன் பார்த்தீங்கன்னாவே ரிசர்ச்சில் சொல்லுது, மூளையை வந்து மங்கக்கூடிய விஷயமா இந்த ஃபோன் ரிவைஸ் பண்ணணும். யாருக்கெல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருமோ, தமிழ் இங்கிலீஷ் யாருக்கெல்லாம் எழுத கூட்டி படிக்க எல்லாம் பிரச்சனையாக இருக்கோ, அது மார்னிங் எழுந்து ரிவைஸ் பண்ணி எழுது கூட்டி படித்து பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்து ஸ்டடீஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? எத்தனை பேர் காலையில் எழுந்து படிக்கிற பழக்கம் இருக்கு? கை தூக்குங்க. எல்லாரும் எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும்? 4 இருந்து எழுந்துப்பீங்களா? எக்ஸாம் முடிகிற வரைக்கும் எழுந்துப்பீங்களா? சரியா? ஃபுட்டுக்கு வரலாம். எல்லாரும் வந்து ஜங்க் ஃபுட்டு கண்டிப்பாக எக்ஸாம் டைமில் சாப்பிடக்கூடாது. என்ன
பர்கரு, இந்த கவரில் தயவுசெய்து அந்த கவரில் விற்கிறாங்கல்ல சிப்ஸு, அதுக்குள்ளே பொம்மை இருக்கும், அதெல்லாம் என்ன பண்ணணும்? ஆமாம், அதெல்லாம் தயவு செய்து சாப்பிடாதீங்க. நீங்கள் ஏதாவது டவுட்டு, சப்ஜெக்டில் டவுட்டு அப்படின்னா பயம் இல்லாமல் கிளாஸ் மிஸ் கிட்ட டவுட்டு கேட்கலாம், தப்பு கிடையாது. உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம். உங்கள் கிளாஸ்மேட்டு நல்லா படிப்பாங்க இல்லையா, பக்கத்தில் இருப்பாங்கப்பா, இந்த மேக்ஸ் புரியலப்பா எனக்கு சொல்லி கொடுப்பா, ஏப்பா இந்த போயம் இந்த புரியலப்பா எனக்கு சொல்லி கொடுங்க, இது என்ன அது என்ன எல்லாம் கேட்கலாம், தப்பு கிடையாது. நிறைய பேர் கூச்சப்பட்டு என்ன பண்ணுவாங்க, கேட்க மாட்டாங்க. நான் ரொம்ப அப்படி தான் படிக்கிற டைமில் யாருக்கிட்டையும் டவுட் கேட்கணும். ஆனால் டவுட் இருக்கும், பயம். டவுட்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது நீங்கள் கண்டிப்பாக உங்களை பிலீவ் யுவர் செல்ஃப். நீங்கள் கண்டிப்பாக நான் படிப்பேன், நான் பாஸ் ஆவேன், நான் 100% மார்க் எடுப்பேன். நீங்கள் என்ன பண்ணணும்? நினைக்கணும். நினச்சா மட்டும்தான் நம்மளால் படிக்க முடியும். எப்படி அந்த மாதிரி நம்ம சோம்பேறியா முடங்கி நம்ம இருக்கக்கூடாது. புரியுதா? நம்மளை நாம நம்பணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? பிலீவ் பண்ணி நம்ம எக்ஸாமுக்கு படிக்க போகிறோம். பாருங்க, ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க, எதெல்லாம் தெரியுமோ குட்டியாக டிக் பண்ணுங்க, டிக் பண்ணிவிடுங்க. எதெல்லாம் நல்லா தெரியுமோ டிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஆன்சர் பேப்பரில் பேரெல்லாம் எழுத சொல்லுவாங்க, ரோல் நம்பர் எழுத சொல்லுவாங்க. எல்லாம் கவனமாக கரெக்டாக எழுதிடணும். சரியா? நர்வஸ் ஆகக்கூடாது. முதல்ல எடுத்தோடனே ரோல் நம்பர் பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜை ஃபுல்லாக என்னென்ன எழுத சொல்கிறாங்களோ அதை எழுதிடணும். சரியா? நீட்டாக எழுதிடணும். எங்கள் பெண்ணை வந்து நல்லா செக் பண்ணிக்கணும். அங்கே போயிட்டு இங்கு ஊற்றுறது அதெல்லாம் கிடையாது. வீட்டிலே எல்லாமே ரெடி பண்ணி கிளியர் பவுச்சில் ஒன்று நீட்டாக எடுத்துகிட்டு ஹாலில் போய் உட்காந்துட்டு அழகாக ஃப்ரண்ட் பேஜை எழுதிட்டு கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணிவிட்டு எதெல்லாம் தெரியுமோ பென்சிலில் லைட்டாக அலோவ் பண்ணாங்கன்னா டிக் பண்ணுங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? பிக் கொஸ்டினை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும். 10 மார்க்கு, 5 மார்க்கு, 8 மார்க்லாம் இருக்கு இல்லையா, அது எதெல்லாம் நல்லா தெரியுமோ அது கடற்கடன்னு எழுதணும். ஏன்னா அதுக்கு தான் நம்மளுக்கு நேரம் அதிகமாக ஆகும். ஸோ நல்லா தெரியறது மட்டும்தான் ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ தான் நேரம் வந்து நம்மளுக்கு மிச்சம் ஆகும். கடற்கடன்னு எழுதுறோம். ஒரு கொஸ்டினுக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷம்னா கடற்கடன்னு எழுதிடணும். 5 ரீசெக் பண்ணணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் அதில் தெரியும். டக்குன்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணணும்? பென்சிலை வச்சு அடைச்சிட்டு பக்கத்தில் எழுதணும். பண்ணுறேன். சரியா? எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது? ஆல் த பெஸ்ட். பயம் இல்லாமல் எழுதுங்க. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வைப்பீங்க. ஓகேயா? அதை பிலீவ் பண்ணுங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க். நான் அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கின்றேன்.